நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதி அதிமுக படுதோல்வி அடைந்தால் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அதிரடியான முடிவை தெரிவித்திருக்கிறார்கள். அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் இந்த தகவல் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய புதிய வேட்பாளர்களை தேர்வு செய்வது எந்த ஒரு தவறும் கிடையாது. புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம். ஆனால் அவர்கள் தகுதியானவர்களா, கட்சிக்காகவும் அத்தொகுதிகளுக்காகவும் பாடுபட்டவர்களா என்பதை தான் மனதில் வைத்துக்கொண்டு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசதியானவராக இருக்கிறார்களா, பணத்தை செலவழிப்பாரா என்ற இதை மட்டும் கவனத்தை கொண்டு அவர்களுக்கு தொகுதியில் பங்கீடு கொடுத்ததன் காரணமாகத்தான் சொந்த ஊர்க்காரங்களே இவரை யார் என்று தெரியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது இவர் அதிமுகவை சார்ந்தவரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது. அப்போதே மாவட்ட செயலாளர்கள் கடும் கோபம் அடைந்தார்கள். இதன் காரணமாகத்தான் தேர்தல் முடிந்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வி பயத்தின் காரணமாக அதிமுக தோல்வியடைந்தால் நிர்வாகிகள் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத காரணத்தினால்தான் அதிமுக தோல்வி அடையும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். இதற்கும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கடும் கோபம் அடைந்தார்கள். காரணம், அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் அதற்கு அவர் தகுதியானவரா? அதிமுகவை வெற்றி பாதையில் கொண்டு சென்றால் நிச்சயமாக அனைவரும் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் நிற்பார்கள். ஆனால் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதிலிருந்து தற்பொழுது வரைக்கும் அனைத்திலுமே தோல்விதான். ஏனென்றால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை பதவியிலிருந்து நீக்கிவிடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது வரை அதிமுகவில் பயணித்து வருகிறார். ஆனால் அவர் நினைத்தது தற்பொழுது நடக்கப் போகிறது. அதிமுக மக்களவைத் தேர்தல் ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் எண்ணப்படும் பொழுது பெரும்பான்மையான இடங்களில் தோல்வி அடைந்தாலோ டெபாசிட்டை இழந்தாலோ எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க கூடும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒருமனதாக மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது வாக்குவாதத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்று மாலை அதிகாரப்பூர்வமான மற்றொரு தகவலும் கிடைக்கப்படுவதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மறக்காம இந்த வீடியோவிற்கு லைக் ஒன்றை செலுத்திவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்களிடம் என்ன தகவலை கூறினார், அதற்கு மாவட்ட செயலாளர்கள் சம்மதம் தெரிவித்தார்களா என்பதை நாம் பார்ப்போம். அதுவரை நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.